ஓகே. எல்லாருக்கும் நான் பேசுறது ஆடிபிளா இருக்கா? ஆடிபிள் அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாருமே ஜூம் மீட்டிங்குள்ள வந்துருங்க. நான் பேசுறது கேக்குது அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாருமே ஜூம் மீட்டிங்குள்ள வந்துருங்க. மீட்டிங்கை கவனிங்க. ஜூம் மீட்டிங்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, கிரேட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன், திஸ் இஸ் சரவணன், டபிள்யூ யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து டிசம்பர் 8. இன்னைக்கான இந்த ட்ரைனிங் எவ்ரி சண்டே நம்ம வந்து நியூ அச்சீவர்ஸ் டிப்ஸ் அண்ட் ஐடியா அப்படிங்கிற டாபிக்ல நம்ம ட்ரைனிங் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த டிசம்பர் 8 இன்னைக்கு டேட்ல போன மாதம் மந்த் எண்டில் அது மாதிரி போன மாசத்துல குவாலிஃபை பண்ணவங்க, டிபிபியோட குவாலிஃபை பண்ணவங்க, அவங்களாம் வந்து இன்னைக்கு பேசுவாங்க. கிட்டத்தட்ட இப்போ நான் ரைட் நோ செக் பண்ணும்போது ஒரு 15 பேருக்கு மேல மீட்டிங்க்கு பேசணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆர்வத்தோட எஃபிகே போட்டிருக்காங்க. இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க. நான் இன்னைக்கு பேசக்கூடியது ஒரு 4-5 பேர் தான் அதிகபட்சம் பேச முடியும். பேச முடியாதவங்க நான் இப்பவே சொல்லிடுறேன். பேச முடியாதவங்க அடுத்தடுத்த வாரங்கள் இருக்கு, நம்ம வாரம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு ஒரு சிலர் சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களோட இதை வந்து சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி இதை பிஸ்னஸ்ல என்ன மாதிரிலாம் நெகட்டிவ்லாம் ஃபேஸ் பண்ணி எப்படி மேலே வந்தாங்க, அவங்க என்ன பண்ணி வந்தாங்கங்கிறத அவங்க சொன்னாங்கன்னா அது வந்து யூனிக்கா இருக்கும். ஓகேங்களா? அது அதனால தான் வந்து அந்த மாதிரி லீடர்ஸ் அச்சீவ் பண்றவங்கள பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க சொல்றோம். பேசக்கூடியவங்க ஷார்ப்பா வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல உங்களோட growth நீங்க எப்படி இதில் அச்சீவ் பண்ணீங்க, உங்களோட ஃபியூச்சர் பிளான் வெஸ்டேஜ்ல எப்படி என்ன எந்த மாதிரி நீங்க வந்து பாக்குறீங்க, இது எப்படி பண்ண போறீங்க, உங்களோட டார்கெட் கோல் என்ன அப்படிங்கிறதும் ஷேர் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்து கொடுக்கும். சரி, ஓகே. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து இன்கம் வந்து நீங்க எவ்வளவு அதிகபட்சம் இதுல மந்த்லி எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிறதும் ஷேர் பண்ணுங்க. இப்போ லாஸ்ட் மந்த் தான் இன்கம் நீங்க குவாலிஃபை பண்ணிருக்கீங்கன்னா அஃப்கோர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இன்கமே வந்திருக்காது. அதாவது டைரக்ட் இன்கம் இந்த மாசம் 10ஆம் தேதிக்கு மேல தான் வரும். அது மாதிரி வந்து யாருக்கு வந்திருக்கோ, யார் வந்து அந்த இன்கமும் ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேர் இன்கம் எடுக்கிறாங்க, பெரிய இன்கமும் எடுக்கிறாங்க, நல்ல இன்கம் இருக்கு. ஆனா அவங்க இன்கம்லாம் சொல்றது இல்ல. நான் அதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து கேட்கறவங்களுக்கும் பார்க்கறவங்களுக்கும் நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க. நிறைய பேர் வந்து நம்மளால எல்லாம் முடியுமான்னு நினைக்கிறாங்க. அப்ப இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்களே, இவங்க நம்மள விட வந்து ஆஹ் ஆஹ் ஒரு மோசமான சூழ்நிலையில இருந்து இவங்களால பண்ண முடியுதுங்கும் போது நம்மளால ஏன் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, நான் இங்க ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு அன்மியூட் பண்றது லாவண்யா அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்க. அமுலு அன்மியூட் பண்ணிருக்கேன், பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. Okay, sir, fine. Hi team, good morning. This is Amulu, Silver Director of Vestige. நான் அக்டோபர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணியிருந்தேன். நவம்பர் மந்த்து போன மாதம் எண்டில் வந்து சில்வரை குவாலிஃபை பண்ணியிருக்கேன். நான் பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணும்போதே நான் பேசியிருக்கேன், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் அவ்வளோவா பேச போகிறதுல ஷார்ட்டாகவே நான் முடிச்சுக்கிறேன். நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. நான் வெஸ்டேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நிறையா ஆப்ஷனை வந்து நான் சூஸ் பண்ணி பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபெயிலியரை பார்த்ததுனால தான் ஆன்லைன் மூலமாக தான் நான் வந்து வெஸ்டேஜை சூஸ் பண்ணேன். வெஸ்டேஜில் அப்படி என்னதான் இருக்கு, நோ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறாங்களே, இதுக்கு முன்னாடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தானே நம்ம தோற்று போயிருக்கோம், சரி இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு டவுட்டுக்காக தான் நான் வந்து வெஸ்டேஜுக்குள்ளே வந்தேன். உள்ளே வந்து ஒரு 1 வீக் நான் வாட்ச் பண்ண வரைக்கும் ஒரு விஷயத்த மட்டும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து ப்ராடக்டை பேஸ் பண்ண ஒரு பிஸ்னஸ் இது. தேவையில்லாத ப்ராடக்ட்டை வாங்கி ஸ்டோர் பண்ணி வீட்டில் வச்சுக்கிட்டு பிஸ்னஸை பண்ணுங்கன்னு கம்பெனி சொல்ல கிடையாது. உங்களுக்கு தேவையான, உங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வாங்கிட்டு ஒரு பிஸ்னஸை பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்க. ஏன் இதை பண்ணக்கூடாது? நம்மளோட அத்தியாவசிய தேவை, சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட், பிரஷ், டீ தூள், காபி தூள், குக்கிங், இது மாதிரி நம்மளோட அத்தியாவசிய தேவைகள். நம்ம எவ்வளவு கஷ்டத்துல மேடம், இருக்கோம். நீங்க எப்படி அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து அவங்கவங்க இண்டிவிஜுவல் ஸ்டோரி சொன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கும். இந்த பிசினஸ் நம்ம வந்து நம்ம எப்படி பண்ணி வந்தோம், நம்ம எப்படி இந்த பிசினஸ் வந்து தடுமாறி வந்தோம் அப்படிங்கறத அந்த அந்த முக்கியமான அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். ஓகே சார், ஓகே.
நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டீமே கிடையாது ஸ்டார்டிங்ல. பிரான்ஸ் அதாவது குவாலிஃபை நீங்க எப்படி பண்ணீங்க? நீங்க எப்படி கன்சிஸ்டன்ட்டா பண்ணீங்க? எந்த மாரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணீங்க? எப்படி நீங்க வந்து ஒரு பக்குவமா, மன உறுதியோட கன்சிஸ்டன்ட்டா பண்ணீங்க? அந்த மாரி வந்து உங்களோட இந்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே. தேங்க் யூ. நான் வந்து பாத்தீங்கன்னா 3 மாசம் தான் நான் ஒர்க் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணி 1 இயர் பிஃபோர் ஆயிடுச்சு. நான் வந்து இதுல ஒர்க் பண்ணணும், இதுல சின்சியரா நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணது இந்த 3 மந்த் மட்டும்தான். சுந்தரி மேம் தான் வந்து 3 மந்த் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல ஜாயின் பண்ணி கொஞ்சம் எஃபெக்ட் போட ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ எஃபெக்ட் போட்டது கிடையாது. காலையில எழுந்து குட் மார்னிங் போட்டு அப்படிதான் போயிட்டு இருந்தது. ஸோ ரெக்ரூட்மெண்ட்ன்றது கம்மியா தான் இருந்தது. அப்ப இருந்த சுச்சுவேஷன் அப்படி. அதுக்கப்புறமா இந்த 3 மந்த்ல வந்து எனக்கு சப்போர்ட் தேவைப்படுது. நான் தனிச்சு நிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. எனக்கு அப்ளைனே இல்லாத ஒரு பட்சத்துல மேல் லீடரோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு மேம் கிட்ட பேசி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு அவங்க டீமுக்குள்ள நான் என்டர் ஆக ஆரம்பிச்சேன் 3 மந்த். அதுக்கப்புறமா நான் அந்த 3 மந்த் பிரான்ச் டைரக்டர் குரூப்ல ஜாயின் பண்ணோம். ரெக்ரூட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். கன்சிஸ்டன்சியா நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஐடி எடுக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நானும் அது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் சைடு எல்லாரையும் ரெஃபர் பண்ணேன். யாருமே நம்பல. நம்ம சாதிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னா நம்ப மாட்டாங்க. சாதிச்ச பிறகு தான் நம்புவாங்கன்னு சொல்லிட்டு, சரி ஓகே இந்த நெகட்டிவ் நினைச்சு நம்ம அடுத்த விஷயத்த விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து என்னோட எஃபெக்ட போட ஆரம்பிச்சேன். நான் போட ஆரம்பிச்சு 2.5 மாசத்துல வந்து நான் பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணேன். டீம் பில்டிங் போனஸோட 7,353 ரூபா போன மாசம் என்னோட இன்கம் நான் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்னோட அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. ஏதோ பெருசா சாதிச்சிட்டோம் அப்படின்னு. எனக்கும் டீம் உடையறதில்ல, டீம் உடைஞ்சுது, வரவங்க நிக்கிறது இல்ல. நான் 100 பேரை ரெக்ரூட்மெண்ட் பண்ணா கூட அதுல 2 பேர் நிக்கிறது பெரிய விஷயமா இருந்தது. அவங்களுக்கு பிசினஸ் எப்படி புரிய வைக்கலாம், இன்னும் எந்த மாதிரி அவங்க கிட்ட பேசலாம், இந்த மாதிரி எல்லாம் வந்து நான் இன்னும் மேம் கிட்ட ஐடியா கேட்க ஆரம்பிச்சேன். அவங்கள எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நான் என்ன டவுட் கேட்டாலும் அந்த செகண்ட்ல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்படிதான் பேசணும், இப்படிதான் அப்ரோச் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த ரூட்டை வந்து நான் பிடிச்சேன். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சேன். பிசினஸை ஃபர்ஸ்ட் வந்து வரவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்க ஆரம்பிச்சேன். எனக்கு ஐடியாஸ் வர ஆரம்பிச்சாங்க. நான் டீமை ஃபார்ம் பண்ணேன். ஸோ அது மூலமா நான் வந்து டீம் பில்டிங் போனஸ் நான் அச்சீவ் பண்ணேன் போன மாசம். இந்த மாசம் அதே மாதிரி தான். ஓகே நம்ம பிரான்ஸை குவாலிஃபை பண்ணிட்டோம், இன்னும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணோம், இன்னும் நான் டைட்டா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். என் ஃபேமிலி சுச்சுவேஷனை கூட நான் மறந்துட்டு சரி ஓகே வெஸ்டேஜ் தான் நம்மளோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது, நம்ம ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தோட நம்ம வாழணும்னா அதுக்கு வெஸ்டேஜ் தான் கரெக்டான பிளாட்ஃபார்ம்னு நான் பிரான்ச் குவாலிஃபை பண்ணும்போதே நான் அதை வந்து உறுதிப்படுத்திக்கிட்டேன். இதை விட்டுறக்கூடாது, எந்த ஒரு சுச்சுவேஷனுக்காகவும் விட்டுறக்கூடாது. நமக்கு யாரு வந்தாலும் போனாலும் நம்ம இருந்து பண்ணணும்ன்றத ஒரு கான்ஃபிடென்ட்டோட பிரான்ச் வரைக்கும் பிரான்ச் ஆகும்னான்னு எனக்கு தெரியாது. ஆனதுக்கு அப்புறம் இன்னும் வேகமா ஒர்க் பண்ணுன்ற வெறி எனக்குள்ள வந்தது. ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட டீம்ல அடுத்த பிரான்ச்சை உருவாக்கணும்னு சொல்லிட்டு நான் அதுக்கான எஃபெக்டை போட்டேன். என்னோட டீமுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்க முடியுமோ, ரெக்ரூட்மெண்ட் பண்றது, ஒரு ஐடி கிட்ட பேசுறது, அவங்களை எப்படி ஃபாலோ பண்றது, எல்லாத்தையுமே என் டீமுக்கு நான் வாரம் நான் மீட்டிங் வைப்பேன். அதே மாதிரி என்னோட லீடரையும் வாரத்துக்கு ஒன்ஸ் என் டீமுக்கு பேசி கொடுங்க மேம்னு கூப்பிடுவேன். அவங்களும் வந்து பேசி கொடுப்பாங்க. இப்படிலாம் என் டீமை நான் டெவலப் பண்ணேன். ஸோ இந்த மந்த் வந்து நான் சில்வர் குவாலிஃபை பண்ண டீம் பில்டிங் போனஸோட அதே மாதிரி என்னோட டீம்ல அடுத்த பிரான்ஸை நான் உருவாக்கியிருக்கேன். டீம் பில்டிங் போனஸோட அடுத்த பிரான்ஸ் வந்து என்னோட டீம்ல நான் உருவாக்கியிருக்கிறேன். எனக்கு உண்மையில அவ்வளோ ஹாப்பியா இருக்குது. எனக்கு வந்து நிறைய நம்பிக்கை இருக்குது. வெஸ்டேஜ்ன்ற பிளாட்ஃபார்ம் வந்து கரெக்டான பிளாட்ஃபார்மை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். லேட்டா சூஸ் பண்ணாலும் இது வந்து என்னோட லைஃப் ஸ்டைல மாத்தோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சில்வரோட நிக்காம இன்னும் அடுத்தடுத்த லெவல்ல அச்சீவ் பண்ணி எல்ஓபிக்கு ஃபோக்கஸ் பண்ணி டீமை க்ரோத் பண்ணணும், நிறைய பிரான்ஸ் நிறைய சில்வரை உருவாக்கணுன்றதுல நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறேன். அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை கண்டிப்பா போடுவேன். ஒவ்வொரு மீட்டிங்ல என்னோட அச்சீவை வந்து நான் கண்டிப்பா நான் பேசுவேன். இதுக்கெல்லாம் வந்து மேம்க்கு ரொம்ப தேங்க் பண்ணி ஆகணும். என்னோட ஹோல் டீம், என் டீம் இல்லைன்னா இன்னைக்கு நான் கிடையாது. என் டீம் வந்து அவ்வளவு சப்போர்ட். நான் என்ன சொன்னாலும் அப்படியே பண்ணுவாங்க, அப்படியே கேட்பாங்க. மேம் சொன்னா கரெக்டா இருக்கணும், அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அந்த நம்பிக்கையை நான் கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன். நான் சம்பாதிச்சா மட்டும் போதாது, என் டீம்ல ஒவ்வொரு மெம்பரும் சம்பாதிச்சு அவங்களையும் நான் வந்து சாதிக்க வைப்பேன். ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு நீடோட வராங்க. ஒவ்வொருத்தரோட சுச்சுவேஷன் என்னன்னு என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நான் அவங்களோட சுச்சுவேஷன் என்னன்றத, அவங்களோட தேவை என்ன அப்படின்றத 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் ஆனாலும் காது கொடுத்து கேட்பேன். கேட்டுட்டு அவங்களுக்கு ஃபேவரா என்ன பண்ணணுமோ அந்த பண்ணி என் டீம் அந்த அளவுக்கு நான் க்ரோத் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரையுமே நான் அச்சீவ் பண்ண வைப்பேன், சம்பாதிக்க வைப்பேன். என் டீம் தான் எல்லாமேன்ற மாதிரி நான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். அடுத்தடுத்த லெவல் நான் அச்சீவ் பண்ணேன். என் டீம் இன்னும் க்ரோத் பண்ணி இன்னும் டைரக்டா உருவாக்குறதுல நான் வந்து ஹார்ட் ஒர்க் போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு ரீசனுக்காக நான் வெஸ்டேஜ் ஸ்கிப் பண்ண கூடாதுன்றதுல நான் தெளிவாகவும் இருக்கேன். தேங்க்யூ சார். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
ஓகே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து அமுலு அவங்க பேசும்போது சொன்னாங்க, என் டீம் வந்து என்ன சொன்னாலும் கேட்கறாங்க. ஆ டீம் வந்து நான் சொல்றத புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் நினைப்பீங்க, அப்பா என் டீம்லாம் அது எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. யாருமே சொல்றத ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கன்னுலாம் ஒரு சிலர் நினைப்பீங்க. அதாவது நம்ம டீம் மெம்பர்ஸ் சொல்றத கேட்கறதும், அவங்க கேட்காம போறதும் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எப்படி நடந்துக்கிறோம்? ஓகேவா? ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்ப அத பண்றோமா? நம்பள நாம எப்படி வந்து இங்க ப்ரொஜெக்ட் பண்றோம்? நம்ப ஒருத்தர்ட்ட ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்ப வந்து அத நடந்துக்கணும், கண்ணியமா இருக்கணும். நம்ப ஒவ்வொரு நாளும் ட்ரெய்னிங் வரணும். நம்ப சின்சியரா ஹார்ட் ஒர்க் போடணும். நம்ப வந்து கஷ்டப்படணும். சும்மா அவங்கள மட்டும் இது பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு, நம்ப ட்ரெய்னிங்க்கு லேட்டா வர்றது, நம்ப ஒரு விஷயத்த பண்ணாம இருக்கிறது, நம்பளே வந்து ஒரு இது வர்றதில்ல. ஒரு ஆஃப்லைன் ஈவென்ட்டோ, இல்ல எங்கேயாவதுனா ஒரு ஈவென்ட்னா ஒரு வரதில்ல. அந்த மாரி இருந்தோம்னா, நமக்கு வந்து அந்த மாரி வந்து ஒரு சப்போர்ட் இல்லாத மாரி தோணும். ஏன்னா, நம்ப எதுவுமே பண்ணாம நம்ம டீம் அப்ப யாருக்கு வந்து இந்த மாரி வந்து டீம் மெம்பர்ஸ் வந்து நல்லா வந்து கேட்பாங்க, ரியாக்ட் ஆகுவாங்க அப்டின்னா, எப்பயுமே ஒரு 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 வேலை செய்றவர் எப்பயுமே வந்து வேலை செய்றவங்க சொல்றத கேட்டா தான் சொல்றத தான் கேட்பாங்க. ஓகேவா? வேலை செய்றவங்க எப்பயுமே வந்து அவங்கள விட நல்லா வேலை செய்றவங்க சொன்னா தான் கேட்பாங்க. வேலை செய்றவங்க எப்பயுமே வேலை செய்யாதவங்கள மதிக்கவும் மாட்டாங்க. அது வந்து இயல்பு. அது வந்து நேச்சர். ஓகேவா? அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு மேல ஒருத்தர் வேலையே செய்யாதவர், உங்கள வந்து என்ன ஏதுன்னு கொஸ்டின் பண்ணாவோ, இல்ல வந்து இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே நம்ம கொஞ்சம் அப்படியே வந்து அசால்ட்டா பார்ப்போம். என்னப்பா நீ அப்படின்னு நமக்குள்ளேயே இது பண்ணிக்குவோம். சும்மா தலையாட்டிட்டு நம்ம வந்து நம்ம பண்றது பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா நம்ப வேலை செய்றோம். அவர் ஒண்ணுமே செய்யாதவர், நம்ப வந்து ஏதோ கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்பள இன்னும் இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு நம்மள வந்து இது அவரு அந்த அளவுக்கு நல்லா ஒரு நம்மள விட பெட்டரா பண்ணிட்டு, நம்ம ஒரு சில விஷயங்கள் மிஸ் பண்ணும்போது, அப்ப நம்ப வந்து சொல்லும்போது நம்ப வந்து ரியாக்ட் பண்ணுவோம். அது நேச்சர். ஓகேவா? எப்பயுமே இப்ப நம்ம டீம் நம்ம பேச்ச கேட்கணும் அப்படின்னா, இப்ப நம்ப வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சின்சியரா, டிசிப்ளின்டா இந்த பிசினஸ நம்ம பண்ணணும். அதுதான் வந்து லீடர்ஷிப். அப்பதான் வந்து நம்ம டீம் கேட்பாங்க. எல்லாரும் கேட்கலாம் மாட்டாங்க. அதாவது எல்லாரும் கேட்க மாட்டாங்க. எல்லாரையும் நம்ம வந்து ஆ இது டெவலப் பண்ணி அவங்கவங்களுக்கு ஆர்வம் இருக்குது. அவங்கவங்க பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. அவங்களுக்கு இந்த பிசினஸ் புரியுதுங்கிறவங்கள மேல எடுத்துட்டு வரணும்ல. அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்ல. கேட்கிறவங்களையாவது கேட்க வைக்கணும்ல. நான் சொல்ல வர்றது அதுதான். ஓகேவா? கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறவங்களும் அ கேட்காம போயிறக்கூடாதுல்ல. அவங்கள நம்ப வந்து பேச்ச கேட்க வைக்கணும். சொல்லிக் குடுத்தா பண்றதுக்கு மனசு இருக்கிறவங்கள பண்ண வைக்கணும்ல. அதுக்கு நம்ப பண்ணணும்ல. நம்ப சரியா இல்லைன்னா, பண்ணணும்னு நெனைக்கிறவங்க கூட பண்ண மாட்டாங்க. நம்ப சொல்லும்போது. பண்ண சொல்லிக் குடுத்தா பண்றவங்க கூட நம்ப சொல்லிக் குடுத்தா பண்ண மாட்டாங்க. இதுதான் வந்து லாஜிக் இந்த பிசினஸ்ல. ஓகே ஃபைன்.